புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பொன்னமராவதி நகராட்சியாகவும் கந்தர்வக்கோட்டை பேரூராட்சியாகவும் தரம் உயர்த்தப்படும் என்றும் வாக்குறுதி. புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலைவாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். கந்தர்வக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தர்வக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அதேபோல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். அண்ணன் ஸ்டாலின் வழங்கும் சீர் என தமிழ்நாட்டு மகளிர் அன்புடன் கூறும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் 2.0 ஆட்சியிலும் மாதம் 1000 ரூபாய் வழங்குவது நிச்சயம் தொடரும் என திட்டவட்டார். சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே, இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. நான் உறுதியோடு சொல்ற, தமிழ்நாட்டு மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமா இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் 2.0 அரசியலையும் நிச்சயம் தொடரும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்க்க அதிமுகவுக்கு தைரியம் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டெல்லியில் உள்ள பிக் பாஸுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுதான் ஆக வேண்டும் எனவும் விமர்சனம். அந்த எஸ்ஐஆரை அவங்க ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எஸ்ஐஆரை ஆதரித்துவிட்டு உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தவுடன் அதிமுகவும் மனு தாக்கல் என விமர்சனம். மக்களை ஏமாற்றுவதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். விரைவிலே வர இருக்கிறது, அந்த பிரச்சனை வர இருக்கிறது. நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. எஸ்ஐஆர் என்றாலே திமுகவினர் பதறி அலறுவது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. போலி வாக்காளர்களை களையும் தேர்தல் ஆணையத்தின் சிறந்த பணியை தடுப்பதற்காக போராட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. என்னன்னே தெரியல, சார் என்று அலறாங்க. இப்போ எஸ்ஐஆர் என்று கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க. என்னன்னே தெரியல. இதில் என்ன தவறு இருக்குது? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிய வைக்க என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. எஸ்ஐஆர் குறித்து திமுக கூறும் பொய்களை வெளிக்கொண்டு வரவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அதிமுக வழக்கு தொடுத்திருப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்கள் உண்மை நிலையை எடுத்து சொல்றது தான் நாங்கள் போயிடுவோம், ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதில் அதிமுக நிகழ்ச்சிகள் எதிலாவது தனது மகனை பார்த்திருக்கிறீர்களா? வாரிசு அரசியல் செய்வதாக செங்கோட்டையன் விமர்சித்திருந்த நிலையில் இபிஎஸ் கேள்வி.
இருக்கு, உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையில் குற்றம் சாட்டி இருக்கு. ஒரு நாளாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கோவையில்? ஒரு நாளாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேலும் 6 மனுக்கள். புதுவை திமுக, செல்வ பெருந்தகை, சண்முகம், வைகோ, மனிதநேய மக்கள் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டன. திருச்சி பீமாநகர் காவலர் குடியிருப்பில் காவலர் வீட்டுக்குள் வைத்து ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை. அரிவாள் கத்திகளுடன் கும்பல் துரத்திய போது திறந்திருந்த வீட்டுக்குள் நுழைந்த போதிலும் நிகழ்ந்த பயங்கரம். திருச்சியில் காவலர் வீட்டுக்குள் வைத்து ஒருவர் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட பயங்கரம். காவலர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கண்முன்னே நிகழ்ந்த பயங்கரத்தால் அதிர்ச்சியில் உறைந்தனர். திருச்சி காவலர் குடியிருப்பில் காவலர் மற்றும் அவருடைய மகளின் கண்முன்னே கொலை நிகழ்ந்ததாக அதிர்ச்சி தகவல். அரிவாள் வெட்டு விழுந்ததால் களைப்பில் கிரைண்டர் அருகே மறைந்திருந்த நபர் வீடு புகுந்து கொலை செய்த கும்பல். சட்டம் ஒழுங்கு என்ற சொல்லை உச்சரிக்க கூட திமுக அரசுக்கு தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டதாக திமுக அரசு பெருமை பேசுவதாகவும் விமர்சனம். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போய்விட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடல். காவல்துறையின் கைகள் கருப்பு சிவப்பு கயிற்றால் கட்டப்பட்டுள்ளதை குற்றவாளிகள் அறிந்து கொண்டதாகவும் விமர்சனம். கிருஷ்ணகிரி நகராட்சியின் திமுக தலைவர் ஃபரிதா நவாபுக்கு எதிராக சொந்த கட்சி கவுன்சிலர்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் பரபரப்பு. ஒரே ஒரு அதிமுக கவுன்சிலரையும் மனமாற்றம் செய்து சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்றதாக கூறி கவுன்சிலர்கள் வந்த பேருந்தை மறித்து உடைத்ததால் பதற்றம். சாலை வரி பிரச்சனையை அடுத்து தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு. கரூர் கூட்ட நெரிசல் பலி வழக்கு தொடர்பாக 5வது நாளாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் சிக்கியோரை மீட்கச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என 5 பேர் ஆஜராகி விளக்கம். (2026) தேர்தலில் கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்றால் தவேகாவை திமுக அழித்துவிடும் என அதிமுகவினர் பயமூர்த்தி பார்த்ததாக டிடிவி தினகரன் விமர்சனம். சிரஞ்சீவி கதையெல்லாம் கூறி ஏமாற்ற பார்த்தும் வராததால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று விரக்தியில் சென்று விட்டதாகவும் சாடல். விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டு அவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல்தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்கும் கசக்கத்தான் செய்யும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு.
மருந்துகள் இருப்பு, வசதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் விழாவுக்காக முன்கூட்டியே சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கியது. ஜனவரி 9ஆம் தேதியே பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டவர்கள் இன்றும், ஜனவரி 10ஆம் தேதி பயணம் மேற்கொள்வோர் நாளையும் முன்பதிவு செய்யலாம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகப்பட்டினம் மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டியதாக குற்றஞ்சாட்டி படகையும் பறிமுதல் செய்து அராஜகம். மதுரையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திலகர் திடல் காவல் நிலையம் முன்பாக போராட்டம் நடத்திய மாதர் சங்கத்தினர் போலீசார் கேலி செய்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கன்னியாகுமரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையின் முன்னாள் டீன் மீது வழக்கு பதிவு. தனது தாயை வீட்டில் வைத்து பராமரித்து வந்த செவிலியரை கையை பிடித்து அத்துமீறியதாக கொடுத்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 91,280 ரூபாய்க்கு விற்பனை. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. மெயின் அணை, பேபி அணை, கேலரி, ஷட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தனர். பீகாரில் எஞ்சியுள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. பாதுகாப்புக்கான ஏராளமான துணை ராணுவ படையினர் குவிப்பு. பீகாரில் நாளை இறுதிக்கட்ட தேர்தலையொட்டி நேபாள எல்லை மூடல். வாகனங்களில் வர தடை, நடந்து வருவோரிடம் தீவிர விசாரணை. அடுத்த ஆண்டு 1,75,025 இந்தியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளலாம். ஜெட்டா நகரில் சவுதி அரேபிய அரசுடன் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. உத்தரப்பிரதேச கல்வி நிலையங்களில் வந்தே மாதரம் பாடல் பாடுவதை கட்டாயமாக்கி முதலமைச்சர் ஆதித்யநாத் உத்தரவு. இந்திய ஒற்றுமையை பேணி பாதுகாத்தல்தான் இன்னொரு ஜின்னா உருவாகாமல் பார்த்துக் கொள்ள முடியும் என்றும் பேச்சு. சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டம். செனட் தேர்தலை உடனே நடத்த கோரி போலீசாரின் தடுப்புகளை மீறி உள்ளே செல்ல முயன்றதால் பரபரப்பு. பெங்களூரு விமான நிலையத்தில் இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வது போன்ற வீடியோவை வெளியிட்டு பாஜக கண்டனம். ஒருபுறம் RSS அமைப்புக்கு தடை விதிக்கும் சித்தராமையா அரசு, மறுபுறம் ஓட்டுக்காக எல்லை மீறுவதாக எதிர்ப்பு. அசாமில் பலதார மனம் புரிந்தால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் தடை சட்டம் அமல். பழங்குடியின சமூகத்திற்கு தடை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா அறிவிப்பு.
அமெரிக்கர் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் சுமார் 1,77,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. நாடுகளுக்கு விதித்த அதீத வரி விதிப்பால் கிடைத்த தொகையை பங்காக அளிக்கப் போவதாகவும் பதிவு. பிபிசி செய்தி நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டிம் டேவ் மற்றும் சிஇஓ டெப்ரா டர்னஸ் ஆகியோர் ராஜினாமா. கடந்த 2021ஆம் ஆண்டு வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேச்சை திரித்து ஒளிபரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டில் விலகல். ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் G20 மாநாட்டை புறக்கணிப்பதாக கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு தென்னாப்பிரிக்கா கடும் கண்டனம். தவறான தகவல்களை பரப்பி ஏகாதிபத்திய எண்ணத்துடன் செயல்பட வேண்டாம் என எச்சரிக்கை.